கன்னிராசி நண்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 1/5/2024 அன்னைக்கு குரு பெயர்ச்சி அடையுது. 8ஆம் வீட்டில் மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு வராரு. இது குரு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் 8ல் இருந்த குரு தேவையற்ற செலவுகளையும் தேவையற்ற மருத்துவ செலவுகளையும் கொடுத்துருப்பார். கூடவே ராகு கேது பயத்தை உண்டு பண்ணியிருக்கோம். உடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற விஷயங்களை அதிகப்படுத்தி ஆப்ரேஷன், உடல் உறுப்புகளை வெட்டி தூர போடுறது, ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அதையாவது வெட்டி தூர போடுறது. ஆக நோயினால் கண்டிப்பாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். ஆக கன்னிராசிக்காரங்களுக்கு 6, 8, 12ஆம் இடத்தினுடைய திசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். ஆக கடன், இன்னும் திருமணம் ஆகலை, குழந்தைகளால் தொல்லைகள், குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி எண்ணற்ற துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துடுச்சிங்க. கவலைப்படாதீங்க. அதாவது குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார். இப்போ உங்களுக்கு பொன்னான காலம். ஏன் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் பாடாப்படுத்தின உடம்பு மனசு கண்ட்ரோல் ஆகுங்க. குருடைய பார்வை உங்கள் ராசியில் விழுது, உங்கள் ராசி மேலே விழுது, உங்கள் ராசிநாதன் மேலே விழுது. உங்கள் ராசின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் சந்திரன் இருக்குது. சந்திரன் தான் உடல், சந்திரன் தான் மனது, சந்திரன் தான் தாய். அப்போது மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். உடம்பில் இருந்த பிணி நீங்கும். பிணிக்காக சாப்பிட்டு வந்த மருந்து மாத்திரைகள் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு தெம்பு இருக்கும், ஒரு தைரியம் வரும். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி இருக்க போகிறோமோ அப்படின்ற பயம் நீங்கி ஒரு சந்தோஷம் வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவருடைய பார்வை 3ஆம் வீட்டில் விழுது. இதுவரைக்கும் சகோதர சகோதரி வழியில் துன்பங்கள் இருந்துச்சா, இன்பம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஒரு மூத்த பிள்ளையாக இருக்கிறீங்க, தங்கச்சிக்கு திருமணம் நடக்கலை, அது ஒரு கவலையாக இருந்துச்சா, அவங்களுக்கு வரன் அமையும். வாழ்க்கையில் ஒரு சூப்பரான காலகட்டம். இது வரைக்கும் கன்னிராசிக்காரங்க வெளியே சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. அவனுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன, அது அப்படி இது இப்படி, அவங்க வசதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்களா. நான் எப்படி வெளியே சொல்கிறது என் கஷ்டத்தை, எனக்கு இருக்கிற நோயை நான் எப்படி வெளியே சொல்லுவேன், எனக்கு இருக்கிற கடத்தை நான் எப்படி வெளியே சொல்லுவேன் அப்படின்னு கண்கலங்கிட்டு உள்ளுக்குள்ளே குமிரிட்டு இருந்த உங்களுக்கு உண்மையாகவே மற்றவங்க சொல்கிற மாதிரி மன மகிழ்ச்சியோட நீங்கள் பிறருக்கு கடன் கொடுக்குற மாதிரி, கொடுத்த இடத்துல வாங்குற மாதிரி, வாங்கின இடத்துல கடத்தை கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம். ஆக உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வும் இருக்கும். தங்கச்சிக்கு இன்னும் திருமணம் நடக்கலை, தம்பிக்கு இன்னும் திருமணம் நடக்கலை, ஆனால் வீட்டில் நம்மளை குறை சொல்கிறாங்க, நீ தம்பிக்கு என்ன எதுவும் செய்யலை. ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா 3க்கும் 8க்கும் உண்டான அதிபதி. அதனால் தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ கவனிக்கலை, இல்லை தம்பிக்கு உங்களுக்கும் ஒற்றுமை இல்லை, அதாவது சகோதர உறவில் ஒரு விரிசல்கள் இருக்கும். அதெல்லாம் இந்த ஆண்டு சரியாக நடக்கக்கூடிய ஆண்டு. ஆக சகோதர வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு, நீங்களும் அவங்களுக்கு நன்மையை செய்வீங்க. அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5னா என்னங்க, மன மகிழ்ச்சி. அப்போது கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே போனாலும் பிரச்சனை சரியாகலை அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. அது மாறி உங்கள் வாழ்க்கையில் கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு இந்த குரு பயிற்சியாக இருக்குங்க. ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும். ஆக 8ல் இருந்து இதுவரைக்கும் இன்னல் கொடுத்தவர் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவையும் கண்ட்ரோல் பண்ணுறார். அப்போது 6ல் இருக்கக்கூடிய சனி இன்னும் பூஸ்ட் ஆகி உங்களுக்கு அவர் தைரியத்தை, இதுவரைக்கும் எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற தைரியத்தை கொடுத்து வந்த சனி பகவானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நபராக, தெய்வ பலமாக குரு நிற்கிறார். அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு ஏனியா பல பேர் இந்த சமயத்தில் இருந்து உதவுவாங்க, உதவி செய்வாங்க. இது அற்புதமான குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி சூரியனுடைய சாரத்தில் போகும்பொழுது சுப விரயங்கள் நடக்கும். அடுத்து சந்திரனுடைய சாரம் ரோகிணியில் போகும்பொழுது இன்பங்கள் பொங்கி வழியும். செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் இடைஞ்சல்கள் உண்டு. அந்த சமயத்தில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்யணும்.
அப்போது முருகன் வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் ஏற்றங்கள் உங்களை தேடி வரும். இந்த சமயத்தில் நீங்கள் திருச்செந்தூர் போகிறது, பழனிக்கு போகிறது, அறுபடை வீடு எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு நன்மைகள் கொட்டி கிடக்குங்க. ஆக அற்புதமான ஆண்டா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் தன்னம்பிக்கை, திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து வாங்கிறது, வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கிறது, உங்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறது, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இப்படி இந்த ஆண்டு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. வாழ்த்துக்கள் கன்னிராசி நண்பர்களே. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.